3 பிள்ளைங்களுக்கும் பேர் வச்சது நான் தான். தமிழ் கலாச்சாரப்படி தான் நான் வளர்த்தேன். முன்னாள் கணவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதர். சிகரெட் இல்லை, ட்ரிங்க்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஸ்வைப்பாக தான் இருந்தேன் வீட்டில். ஆனால் அவருக்கு சந்தேகம். வேலைக்கு போ, ஆனால் நீ எங்கள் அம்மா கூட வேலைக்கு போ. அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? சுங்கப்டானியில் தான். அறியாச்சு. அப்போ வேலைக்கு போகும்போது சொல்லி அவங்க அம்மா கூட தான் போகிறேன்னு சொல்லி. ஆமாம், அவங்க அம்மா கூட தான் என்னை அனுப்புனாங்க. அவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுற வேலை. வெயிட்ரஸ் வேலையா? ஆமாம், வெயிட்ரஸ் வேலை. நான் அந்த டைமில் முதல்ல மங்கெடுக்கிற வேலை. அந்த இடத்துல வேலை கிடைக்கல. மங்கெடுக்கிற வேலையே முதல்ல செஞ்சேன். ஸோ 1 வீக் அப்புறம் சரி ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுற வேலையே கொடுத்துட்டாங்க. அவங்க கூட நான் ஒரு 2-3 வருஷம் செஞ்சேன். அவங்க கூடயே இருந்து ஒரு 2 வருஷமா வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு 30 வழி தான். காலையில் மணி கேஷ். ஓ, காலையில் எத்தனை மணிக்கு போவீங்க? காலை 12லேருந்து 6 மணி வரைக்கும். எதுனாலன்னா பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுருணும், மத்தியான ஸ்கூலில். அப்போ நான் மோட்ரு தான் ஓட்டணும். மத்தியான ஸ்கூலில் அங்கே தான் கிட்ட தான். மத்தியானம் ஸ்கூலில் போய் விட்டுட்டு அதுக்கு நான் 12 மணிக்கு அங்கே ஜாயின் பண்ணிட்டு 6 மணிக்கு நான் பிள்ளைங்களை எடுத்துக்கணும். பையன் 5 வயசு, வீட்டில் தான் இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். ஒண்டியாவா? ஆமாம், பக்கத்து வீட்டில் எல்லாம் சொல்லிடுவேன். ஸோ பையன் டிவி திறந்து விட்டுருவோம், உனக்குள்ள சாப்பாடு எல்லாம் மேய்ச்சி வச்சிருவேன். தென் பையன் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுவேன். பையன் பயப்படுறத இடி மலைக்கு மட்டும்தான் பயப்படுவான். பக்கத்து வீட்டுக்காரங்களும் எட்டி பார்ப்பாங்க. பையன் ஏன்னா யார் வீட்லேயும் இருக்க மாட்டான். பையன் யாரு கூட வீட்டுக்குள்ள, அவர் வீடுனா ஓகே அப்படி வீடு ஏன்னா வீட்லயே விட்டுருங்கம்மா, வீட்லயே இருக்கம்மா அப்படின்னு. பையன் சரியா உனக்கு பிடிச்சிருந்தா செய்யி, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அவர் வீட்டில் தான் விட்டுருவாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் 5 வயசு அவ்வளோ மெச்சூர்டாக இருப்பான் பையன். பக்கத்து வீட்டுக்காரவங்க சாப்பாடெல்லாம் ஐ மீன் அந்த டைம் சாப்பிட்றே அப்படின்னு இடி மலைக்கு மட்டும்தான் பயப்படுவான். அந்த டைமில் மட்டும் பக்கத்து வீட்டில் போய் இருந்துடும். சரி ஓகே, அது வரைக்கும் முடிஞ்சு. அது வரைக்கும் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. பையனுக்கு ஒரு 3ஆம் படிக்கிறான். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலயே நான் ஒரு கடை கேட்டிருந்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நான் கடை கேட்டிருந்தேன். சீனன்ட்டு எனக்கு ஒரு ஸ்டால் கொடு, நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ஸ்டால் கொடு, எனக்கு கொஞ்சம் வருமானம் பத்தலை, நான் செய்ய சாப்பாடு கடை கேடு. ஓகே, நீ என் கூட வேலை செய்யி. ஒரு 6 மாதமோ 9 மாதமோ அது வரைக்கும் ஒரு 2 வருஷம் அங்கே தான் வேலை செஞ்சேன். நான் கேட்டுட்டோட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 9 மாதம் வேலை செய்ய. அந்த ஸ்டால் வெளியாக போகிறாங்க, இந்தியன் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க வெளியாக போகிறாங்க, நீ அதை எடுத்துக்கின்ட்டு. அந்த ஸ்டால் நான் எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாமான் வாங்கி சேர்த்து வச்சு அந்த ஸ்டால் கிடைக்கும் போது 1 ஷாட் அந்த ஜாமான்லாம் எடுத்து போட்டு கடையும் திறந்துட்டும் நான் ரன் பண்ணி எனக்கு எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா பில்லு, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்குள்ள தேவையான பூர்த்தி செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. காசு எல்லாம் ஒருத்தவங்கள ஒர்க்கர்ஸும் வச்சுருந்தேன். அவங்க ஒர்க்கர்ஸ்க்கும் நான் சம்பளம் கொடுத்து நான் வச்சுருந்தேன். ஆனால் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை. அதில் அந்த கடை திறக்கிறதுலேருந்து சப்போர்ட் அறவே இல்லை. நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஓகே. நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அந்த இடத்துல வேலை செய்கிறீங்களா, அவங்க அம்மாவோட கண் பார்வையில் இருக்கீங்களா, ஓகே முடிஞ்சிச்சு. அதுக்கண்ணா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் இது பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு சரியான சந்தேகம், அளவுக்கு மீறிய சந்தேகம் வந்துச்சு அவங்களுக்குள்ள. உங்களுக்குள்ள விரிசல் இருந்துச்சு. ஆமாம், எனக்கிட்ட கடைக்கு வரவங்க கூட உன் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்கு, இந்தியன் முஸ்லீம் கேர்ளு வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த கேர்ள் பார்த்ததில்ல. நான் கேட்டால் கூட என்னை அப்படி அடித்து அந்த காயத்தோடு தான் நான் வேலைக்கு போவேன். கண்டிப்பு இருக்கும், மூஞ்செல்லாம் கண்டிப்பு இருக்கும், உடம்பெல்லாம் கண்டிப்பு இருக்கும். அந்த கண்டிப்பு இடத்துல தான் நான் வேலைக்கு. இது இந்த இந்தியா முஸ்லீம் யாருன்னு சொல்லி கேட்டதில்ல. இதில் அவங்க வீட்டு சைடில் யாரும் தடுக்க மாட்டாங்க. தடுக்கலை. ஸோ என்ன தான் பிளேம் பண்ணாங்க அவங்க வீட்டில் உங்க எல்லாரும். அதுதான் முதல் தடவையோ வயலனா உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணாரா? 2017. அதுதான் முதல் தடவை இந்த ஒரு கேள்வி கேட்டதா? அதான் முதல் தடவை? இல்ல அதுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க. ரொம்ப வீட்டுல சண்டை வருது, அடிச்சிருக்காங்க. ஆனா இது இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்காக அடிச்சது. கேட்டதுக்காக நான் எனக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அடிச்சு
போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யாரும் கூட்டாளிங்க ஃப்ரெண்டு இல்லை என்னோட அக்கா கொண்டேக்கே இல்லை அந்த டைமில். திருமணத்தை வந்து உங்களை ஆதரிக்காதசி நீங்கள் தனிச்சையாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் நீங்கள் வந்து சொல்ல முடியாத மாதிரி இருந்துச்சு. ஆமாம். இன்னொன்று வந்து என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அவங்களோட நம்பர் மட்டும்தான் இருக்கும். மற்ற நம்பர்லாம் சேவ் பண்ணக்கூடாது. அவங்க என்னோட அந்த மாதிரி தான். அப்போ ஃபேஸ்புக் இது எதுவுமே இருக்காது உங்களுக்கு? ஆமாம், இல்லை. அப்படியே திறந்தா கூட அவரே போட்டு என் பேரை வச்சு திறந்து அவர் வந்து அவரோட ஃபோட்டோவே போஸ்ட் பண்ணிக்குவார். வந்து எனக்கு வந்து அவங்க ட்ராக்ஸ் எடுக்கிறதா விஷயம் வந்துருச்சு. ஹஸ்பண்ட் ட்ராக்ஸ் எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிப்பழக்கம்ல சிகரெட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ட்ராக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவேஷன் ஏன் ஹேப்பன் பண்ணிச்சு? காசு இல்லாதனாலயா? தெரியல. அது போய் அதில் விழுந்துட்டாங்க. கான்ஃபரன்ட் பண்ணியிருக்கீங்க, கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? நல்லா பேசியிருக்கு. நான் அதுக்காக நான் நல்லா சொல்லியிருக்கேன். சரி, அது போகிறதுக்காக அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன அதுவும் நான் செஞ்சிருக்கேன். வேப் வேணும்னாங்க. அது வேணும்னா எனக்கு வேப் வாங்கி கொடுங்க அப்படி. வேப் வேணும்னாங்க. அப்போ வேலை செஞ்சாரு அந்த காலகட்டத்தில்? வேலை செஞ்சாங்க. வேப் வேணும்னாங்க. சரி வாங்க, வேப் தானே வேணும், வாங்கி கொடுத்தேன். போயிட்டு வாங்கி கொடுத்து வேப் அடிச்சு, இல்லை வேப் அடிச்சவங்களாம் இது ஸ்டாப் ஆகுது, அடைக்குது, அது முடியல அப்படின்னு கண்டினியூ பண்ணுவாங்க. தூங்க மாட்டாங்க. அந்த ட்ராக்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க தூங்க மாட்டாங்க. 1 வீக்ஸ் ஐஸ் 1 வீக்ஸ் அவங்க எடுத்தாங்கன்னா தூங்க மாட்டாங்க. தூங்கி மறுநாள் ஏஞ்சாங்கன்னா என்ன அடின்னு அடிப்பாங்க.